என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 86 வயது இளைஞனின் ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு அரசியலையே கதி கலங்க வைத்திருக்கிறது. நீ யார், உனக்கு என்ன வேலை? நீ யார், உனக்கு என்ன வேலை? நீ யார், உனக்கு என்ன வேலை? இந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு அரசியலையே கதி கலங்க வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் உட்பட அனைத்து சோசியல் மீடியாவும் பற்றி எரிகிறது. ராமதாஸ் என்ற பெயரை உச்சரிக்காத பத்திரிகை துறையே இல்லை இன்னைக்கு. அதே மருத்துவர் ஐயா அவர்கள் மதுக்கடைக்கு எதிராக கத்திய போதும், நாடக காதல் கும்பலுக்கு எதிராக கத்திய போதும், தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த கொலை கொள்ளை குற்றங்களுக்கு எதிராக கர்ஜித்த போதும், தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த ஊழலுக்கு எதிராக அவர் பேசிய போதும், உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சமூகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும், கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும், அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய பேச்சுக்களை ஒரே ஒரு ஊடகவியலாளர் கூட பேசுவதே இல்லை. காரணம் என்ன? திருடர்களோடு கைகோர்த்து கொண்டது இந்த ஊடகங்கள். அதனால் அவர்கள் பேசவே மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த திருடர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து விட்டார் மருத்துவர். எல்லாரும் பொங்கி எழுறான், ரோசம் பொத்திக்கிட்டு வருது. 40 வருஷமா ஒரு தனி மனிதன் கத்திக்கிட்டு இருந்து உங்களுக்கு யாருக்கும் ரோசம் வரல இல்ல? முதல்ல இந்த விவகாரத்துல சிந்திக்க வேண்டியவர்கள் திமுக, அதிமுகவுக்கு ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்ற வன்னியர்கள் தான் முதல்ல சிந்திக்கணும். உங்களுடைய உரிமைக்காக தான் மருத்துவர் ஐயா வந்துட்டு எத்தனை முறை நான் உங்ககிட்ட வர்றது, எத்தனை முதலமைச்சர்களை சந்திக்கிறது, எம்ஜிஆர் தொட்டு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் நான் சந்திச்சிட்டேன். இந்த இடஒதுக்கீட்டுக்காக எத்தனையோ சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த நானு வன்னியர் சமூகத்திற்கான உரிமையை மட்டும் இன்னும் இந்த அரசுகள் கொடுக்க மறுக்கிறது அப்படின்னு அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டார். ஆனா நீங்க திருந்தின பாடு இல்லை. அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் எதையுமே சாத்தியப்படுத்த முடியுங்கிறத பல முறை உங்களுக்கு புரிய வச்சாச்சு. ஆனா யாரும் நீங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. 100 தொடங்கி 5,000 வரைக்கும் என்று வாக்குக்கு பணம் கொடுக்கின்ற நிலைக்கு திராவிட கட்சிகள் வந்துவிட்டது. ஆகையால உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு 1000 கொடுத்தாலும் 500 கொடுத்தாலும் 5000 கொடுத்தாலும் 1000 ஓட்டை போட்டுட்டு வந்துடுறீங்களே தவிர உங்களுடைய உரிமைகள் என்பது என்னன்னே உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. செல்வ பெருந்தகை ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. செல்வ பெருந்தகை அந்த பிரஸ் மீட்ல பேசுறாரு, சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்கிறாரு செல்வ பெருந்தகை. முதல்ல செல்வ பெருந்தகைக்கு பேசுவதற்கு அருகதை இருக்குதா? முதல்ல சமூக நீதியை பத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். இதே பக்கத்தில் இருக்கிற மாநிலம் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே நடத்தி முடித்து விட்டார்கள். எப்படி நடத்தி முடித்தாங்க? மத்திய அரசு சொல்லியா மாநில அரசு செய்தது? இன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டது. மத்திய அரசு சொல்லிய செய்யறாங்க மாநில அரசு. தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள். மத்திய அரசு சொல்லிய செய்கிறார்கள். பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க. அங்க என்ன மத்திய அரசு அனுமதி கொடுத்தா பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க? மகாராஷ்டிராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு சொல்லியா நடத்தினாங்க? மு.க. ஸ்டாலினுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர் வேணுமா தமிழ்நாட்டில்? காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படின்னு சொல்லாதீங்க காங்கிரஸை பத்தி. ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்ல.
காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இல்ல. புரியுதுங்களா? ஏதோ திமுகவுடைய தோல் மேல ஏறி சவாரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க 15 வருஷமா. அதனால காங்கிரஸ்ங்கிற வண்டி இங்க ஓடிட்டு இருக்கு. அதனால நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி அவ்வளவு சாதாரணமா பேசிடாதீங்க. பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு அருகதை இல்லை. ஒத்துக்கிறேன். சரியா கேட்டிருக்கீங்க திரு செல்வ பெருந்தகை அவர்களே. கண்டிப்பா அருமையான கேள்வி. ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க கூட்டணி வச்சிட்டு இருக்கிறீங்களா திமுக, இதே திமுக தான் 2000ல பாஜகவோடு கூட்டணி வைத்து மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க. அன்றைக்கு திமுக எதன் அடிப்படையில் பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தது? அன்றைக்கு சமூக நீதி இயக்கமாக இல்லையா திமுக? இன்றைக்கு மட்டும் திமுகவிற்கு வீரமும் வீராப்பும் வந்து விட்டதா? நீங்க கூட்டணி வைத்தா சமூக நீதி இயக்கம் பிஜேபி, பாட்டாளி மக்கள் கூட்டணி வைத்தாக்கா சமூக நீதிக்கு எதிரான இயக்கம் பிஜேபி. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உத்தம பத்திரம் இயக்கமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முழு உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது. ஆனா மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களும் எத்தனை விழுக்காடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவரவர்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்துக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டுடும். அதுக்கப்புறம் 2026ல் மு.க. ஸ்டாலின் அரோகரா போட்டுன்னு மலைமலையா போய் ஏற வேண்டியதுதான். அப்புறம் அந்த நிலைக்கு திமுக போயிடும். திமுக பின்னாடி வால் பிடிக்கிற காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் சங்கு ஊத வேண்டியதுதான். அப்புறம் அதனால திமுகவுக்கு வந்து ஜால்ரா போட்டுக்கிறீங்க. வெக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம்? காங்கிரஸ் பேரியக்கம், காங்கிரஸ் பேரியக்கம் என்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கமா இருந்தது? 1967க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கமா இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கமா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஜீரோ. திராணி இருந்தா தனியா நின்று காட்டுங்களேன். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பார்க்கலாம் தேர்தலில். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குதுன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு முதல்ல அருகதை இருக்குதா? சமூக நீதி பற்றி முழுமையாக செல்வ பெருந்தகை அறிந்திருக்கிறாரா? முதல்ல தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற சமூக நீதி இயக்கங்கள்ல முதன்மை இயக்கம் பாமக. பாமக பெற்று கொடுத்த சமூக நீதியில தான் இன்றைக்கு சமூக நீதி சற்றாவது உயிர் பெற்று இருக்கிறது. இல்லனா இந்த திமுக அத்தனையும் சூறையாடிட்டு இருக்கும், கேட்கறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. பாமகன்ற ஒரு இயக்கம் இருக்கிறதுனால தான் சமூக நீதிக்கு கொஞ்சமாவது உயிர் கொடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. என்னதான் திமுகவுக்கு முட்டு கொடுத்தா கூட அளவோட முட்டு கொடுங்க. ஏன்னா என்னதான் பண்ணாலும் திமுக வந்துட்டு 2026ல் கைட்டி விட்டுருவாரு ஸ்டாலின். அது வேற விஷயம். 2026ல் திமுக காங்கிரஸை கைட்டி விட்டா காங்கிரஸுக்கு நடுரோடு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட யாரும் போய் நிக்க போறது இல்லை. ஏன்னா காங்கிரஸோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு. 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது மருத்துவர் ஐயா தான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை தைலாபுரம் தோட்டத்தில் கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வச்சார் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அன்றைக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 220 சமூகங்களை ஒன்னா சேர்ந்து சூறையாடிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்ல எம்பிசிங்கிற ஒரு கேட்டகரி. அதை உருவாக்குறதுக்கு நடத்திய போராட்டத்துல தான் 21 பேரை ஒரே நாள்ல சுட்டு கொண்டது அதிமுக அரசு. 87 போராட்ட காலகட்டத்திலேயே அந்த 21 பேரை சுட்டு வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்தது இந்த திமுக. இவர்கள் செய்த கலவரத்தால தான் அந்த போராட்டமே கலவரமாக மாறியது. அந்த திமுக அன்றையில் இருந்து இன்றை வரைக்கும் அந்த வன்னியர்கள் மீது வன்மத்தோடு இயக்கம் நடத்துகிறார்கள். ஆனா வன்னியர்களுக்கு மட்டும் அது புரியவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இந்த 57 ஆண்டு காலமாக தொடர்ந்து அதிமுக திமுக அதிமுக திமுக என்று மாறி மாறி இவர்கள் ஆட்சிக்கு வந்தும் கூட வன்னியர்களின் உரிமையை வந்துட்டு அவர்கள் கொடுப்பதற்கு தயாரா இல்லை. ஆனால் உங்களுக்கு 1000 முறை எங்களை போன்றவர்கள் பாடம் நடத்தினாலும் நீங்க வந்துட்டு திமுக அதிமுகவின் அடிமை விலங்கை உடைத்து கொண்டு வர தயாரா இல்லை. அவ்வளவு ஸ்ட்ராங்கான விலங்கா போட்டு வச்சிருக்கான் திமுக அதிமுக. உங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு பெரிய அவசியம் என்பதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியும். ஏன்னா இடஒதுக்கீடு என்றால் என்னவென்றே தெரியாமல் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வாக்களித்துக் கொண்டிருப்பதால் தான் திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து நம்மை இந்த அளவிற்கு உங்களின் உரிமை மீது வன்மத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா என்ன பேசிட்டாரு? எத்தனை வருஷத்துக்கு நாங்க உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். எல்லாருகிட்டையும் போய் நின்றுட்டேன். நான் கடைசியா மு.க. ஸ்டாலின் கிட்டையும் போய் நின்றுட்டேன். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு என்ன இதே மாதிரி போராட சொல்றீங்கன்றது தான் அவருடைய கேள்வி. அவருடைய குரலின் பொருள் வந்துட்டு அதுதான். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நான் இப்படியே போராடி கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த குரலின் பொருள். ஆனா தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் என்ற போர்களை இருக்கிற எல்லா திமுக அடிமைகளும்
மருத்துவர் ஐயா தப்பா பேசிட்டாரு, மருத்துவர் ஐயா ஒருமையில பேசிட்டாரு, மருத்துவர் ஐயா ஒருமையில பேசிட்டாரு. அவர் என்னதான் இருந்தாலும் மருத்துவர் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏன் பேசியிருக்க கூடாது? மருத்துவர் ஐயா எத்தனை ஆண்டுகளாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் உரிமைக்காக அப்படின்றது யாருக்குமே தெரியாதா பத்திரிகையாளர்களுக்கு? மருத்துவர் பேசுற அந்த வார்த்தைகள் மட்டும்தான் தெரியுதா? அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று அவர் நடத்திய போராட்டங்கள் உங்க கண்ணுல படவே இல்லை. தமிழ்நாடு அரசு மத்திய அரசோடு கூட்டு சேர்ந்து கொண்டு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்காக 3வது மெயின் அமைப்பதற்காக அங்க 25,000 ஏக்கர் விளைநிலங்களை எடுத்து நிலக்கரி சுரங்கத்துக்கு கொடுக்கிறதுக்கு அங்க இருக்கிற 20 கிராம மக்களை வெளியேற்றுவதற்கு திமுக போட்ட திட்டத்திற்கு எதிராக மருத்துவர் ஐயா போராடிய பொழுது அப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியல மருத்துவர் ஐயாவை. இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு, மு.க. ஸ்டாலினுடைய அரசு மேல்மா சிப்காட் விவசாயிகளை சிறையில் கொண்டு போய் அடைத்திய போது அங்க களத்துல போய் நின்றது பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான். அன்னைக்கெல்லாம் டாக்டர் ராமதாசோ மருத்துவர் அன்புமணி ராமதாசோ இந்த ஊடகத்தின் பார்வையிலேயே படல. பரந்தூர் விமான நிலையத்துக்கும் நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. அன்னைக்கெல்லாம் டாக்டர் ராமதாசோ மருத்துவர் அன்புமணி ராமதாசோ யாருமே உங்க பார்வையில படவே இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் திமுக கிட்ட கை கட்டி நிக்கிற கூஜா அவங்க தானே. பத்திரிகையாளர்கள் என்றால் உங்கள் பேனாவின் கூர்முனைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. உங்களுடைய பேனாவின் கூர்மையை கொண்டு போய் அரசியல்வாதி கிட்ட அடமானம் வச்சுட்டு அங்க கொடுக்கறத வாங்கி திங்கிற பத்திரிகையாளர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா? அந்த நேர்மையை எதிர்பார்த்தா நாங்கெல்லாம் முட்டாள்தான். ஊடகம் என்று சொல்லுவது மக்களின் நம்பிக்கை. இது ஊடகம் என்றால் மக்களின் நம்பிக்கை என்று பொருள். ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரியா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் நடக்கிறது? ஆளும் கட்சிக்கு 80 பேர் வேலை செய்யறீங்க, எதிர்கட்சிக்கு 20 பேர் வேலை செய்யறீங்க. ரெண்டுமே திராவிட கூட்டுக்களவாணிகள் தான். திராவிட கூட்டுக்களவாணிகளுக்கு தொடர்ந்து வேலை செய்றீங்க. இன்னைக்கு இவன் ஆட்சியில் இருப்பான், நாளைக்கு அவன் ஆட்சியில் இருப்பான். ரெண்டு பேரும் யாரு மாறி மாறி இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. இன்னைக்கு இந்த பக்கம் தாவிங்க, நாளைக்கு அந்த பக்கம் தாவிங்க. ரெண்டு பக்கமும் தாவி தாவி நீங்க வந்துட்டு உங்களை பாதுகாத்துக்கிறதுல குறியா இருக்கிறீங்க. மக்களை பத்தி உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? மக்களுக்காக போராடுற இயக்கங்கள் எல்லாம் வந்துட்டு இப்படிதான் வன்முறையால வீசிட்டு இருப்பீங்க. திமுகவின் மீது இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒரு பத்திரிகைக்காரன் பேசுறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. திமுக செய்திருக்கின்ற அநியாயங்கள் அநீதிகள் எவ்வளவோ. எனக்கு பொன்முடி மேல எத்தனை ஆக்ஷன் பாஞ்சிட்டு இருக்குது அமலாக்கத்துறையிடம் இருந்து. ஏன் ஒரே ஒரு பத்திரிகைக்காரன் கூட பேச மாட்டேறீங்க? அதெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா திமுகவில் இருந்து? ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 1 வருஷத்துக்கு மேல சட்டமன்ற உறுப்பினர் உள்ள கிடக்கிறாரு. அந்த அளவிற்கு ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சி நடத்துது இந்த திமுக. அந்த திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க போயிட்டு உட்காந்துக்கிட்டு.